பெருசாக எதிர்பார்த்து 100 பேருக்கு மேலே செத்து போவாங்கன்னு எதிர்பார்த்து அதுக்காக ஒரு மாநாட்டை டாக்டர் மாநாடெல்லாம் கூட்டினதாக ஒரு கதையை வச்சு அத்தனை பேரை வச்சு போஸ்ட்மார்ட்டம் இந்த கதையெல்லாம் பண்ணது வெளிவரலாம். ஏன் பிஜேபி விஜயை விசாரிக்கவில்லை அப்படின்வான். இப்போ கூட்டத்துக்கு என்ன சொல்லுவான்? கூட்டணி பேசுவதற்காக மிரட்டுகிறார்கள்னுவான். ஸோ இவன் ரைட்லையும் போக விட மாட்டான், லெஃப்ட்லையும் போக விட மாட்டான், சென்ட்ரலையும் போக விட மாட்டான், பின்னாடி போயின்னு இருப்பான். இவர் தான் தப்பு பண்ணியிருக்காருங்கிறதுல தெளிவு வந்ததுன்னா அப்போ யாரெல்லாம் கூப்பிட்டு 10 ரூபாயை 100 ரூபாயை எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. கரூரில் 100 பேர் செத்து போயிடுவாங்க, நான் கரெக்டாக பிளான் பண்ணிட்டேன், பார்த்தா தெரியுது அவங்க அந்த கூட்ட நெரிசலில் நம்ம ஆளுங்கெல்லாம் போயிருக்காங்க கத்தியோட, அதை ஆம்புலன்ஸில் தான் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்லாம் ஒருத்தர் திட்டமிட்டு இருந்திருக்கலாம். நாங்கள் போய் பார்க்கல, நான் போய் சொல்ல விரும்பல. அதே 5 பேர் தான் மெர்சல் பார்த்தாங்க, கொஞ்சம் கூட குறைவாக அவங்க தான் பிகில் பார்த்தாங்க, கொஞ்சம் கூட குறைவாக அவங்க தான் சர்க்கார் பார்த்தாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் ரெவ்யூ போனது யாருன்னு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏங்க ஏர் டெக்கானை வெளில கொண்டு வந்தது கோபிநாத் ஒரு பிராமணன். படத்தில் சூர்யாவை நீங்கள் என்னவா காட்டினீங்க? அப்புறம் அந்த லேடி எப்படி உண்மையை சொல்லும்? கரூர் 41 பேர் பலியானதை தொடர்ந்து இப்போது சிபிஐ அலுவலகத்துக்கு இன்னைக்கு விஜய் ஆஜராகி இருக்கார் விசாரணைக்காக. என்ன மாதிரி நடக்க போகுது சார் அடுத்து வரக்கூடிய நாட்களில்? விசாரணையில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பார்த்தீங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் உங்கள் கவனத்துக்கு வந்ததா? உங்கள் கேமராவிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் மூலமாக அந்த ஆம்புலன்ஸ் எதனால் வந்தது, முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது எதனால் வந்தது, அதுக்கு என்ன காரணம், இப்படி கிட்டத்தட்ட 200-300 கேள்விகள் வரைக்கும் கூட அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் ஆணித்தரமாக இருக்கணுங்கிறதுக்காக 200-300 கேள்விகள் கூட கேட்பாங்க. அதுக்கு இவர் என்ன, ஏன்னா இவர் வேனில் மேலே இருந்தவர், அந்த பஸ்ஸில் மேலே இருந்த மற்றவங்களே ஏற்கனவே விசாரிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்கும். சிபிஐ விசாரணை இங்கே தமிழ்நாட்டில் கூட பண்ணியிருக்க முடியும். அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் அதான் சும்மா இதை வச்சுக்கிட்டு பிஜேபி கூட்டணி பேசுது, கரூரில் எதையோ சொல்ல போகுது அப்படி இப்படின்னு கதை விடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும். பட் அவரும் நேர்மையாக அதை எதிர்கொள்கிறாரு, போய் நம்பிக்கையோடு அதை பதில் சொல்ல போகிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சிபிஐ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கும். அதில் யார் இந்த தப்பை வேணும்ட்டே ஊக்குவிச்சு அதை பெருசாக எதிர்பார்த்து 100 பேருக்கு மேலே செத்து போவாங்கன்னு எதிர்பார்த்து அதுக்காக ஒரு மாநாட்டை டாக்டர் மாநாடெல்லாம் கூட்டினதாக ஒரு கதையை வச்சு அத்தனை பேரை வச்சு போஸ்ட்மார்ட்டம் இந்த கதையெல்லாம் பண்ணது வெளிவரலாம். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். விஜயோட பதில் எப்படி சார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அவர் போனதுதான் உங்களுக்கு பதில். ஏன் பிஜேபி விஜயை விசாரிக்கவில்லை அப்படின்வான். இப்ப கூட்டத்துக்கு என்ன சொல்லுவான்? கூட்டணி பேசுவதற்காக மிரட்டுகிறார்கள்னுவான். ஸோ இவன் ரைட்லையும் போக விட மாட்டான், லெஃப்ட்லையும் போக விட மாட்டான், சென்ட்ரலையும் போக விட மாட்டான், பின்னாடி போயின்னு இருப்பான். அதுதான் விவாதம். அவர் போனதே பதில் தான். சிபிஐக்கு அவர் நான் வரமாட்டேங்க, நான் ஏற்கனவே இதில் எனக்கு என்ன தெரியணுமோ தெரிஞ்சிருச்சுன்னு அவர் சொல்லலையே. நாட்டை மதிச்சு போயிருக்கார். ராகுல் காந்தி மாதிரி பெரிய பேரணி நடத்தி அவர் செய்த அந்த ஹெரால்டு ஊழல்ல மறைப்பதற்காக அந்த கேவலமான வேலையெல்லாம் அவர் பண்ணலையே. இப்போ தவேகா தலைவர்களை விசாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்சத்தில் அடுத்ததான் மருத்துவர்கள்லாம் விசாரணை நடத்திருந்தாங்க சிபிஐ அதிகாரிகள். அடுத்ததான் இப்போ திமுக சார்ந்து ஏதாவது அரசியல் ரீதியாக விசாரணைக்கு உட்பட திமுக சார்ந்து விசாரிக்க முடியாது. ஏன்னா காவல்துறை தான் நீங்கள் விசாரிக்க முடியும். ஏன்னா திமுக தரப்புங்கிறது காவல்துறை தான். ஸோ காவல்துறை அங்கே இருந்தக்கூடிய அந்த மருத்துவர்கள், அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டினவங்க, ஏதோ தெரியாமல் பாவம் செந்தில் பாலாஜி பேரை போட்டு வந்த வாட்டர் பாட்டிலு, ஏதோ தெரியாமல் திமுகவுடைய அந்த பேனர்லாம் வச்சு வந்த ஆம்புலன்ஸு, இப்படி எதேச்சா நடந்த நிறையா நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்க காவல்துறையிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஏன் போய் திமுகட்டேருந்து கேட்கறதுக்கு என்ன? செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு கேட்க முடியுமா? இது நீங்கள் திட்டமிட்டீங்களான்னு கேட்க முடியுமா? இல்லை அன்பில் பொய்யாமொழி திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்டாருன்னா அந்த நடிப்பை தாங்க முடியுமா? அதெல்லாம் தேவையில்லாத வேலை. விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா சார் திமுக அரசு? அவசியம் இல்லை. ஆட்சி அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வருதே ஒழிய கட்சி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் ராத்திரியோட ராத்திரியா அன்னைக்கு தூக்கம் வராமல் கிளம்பி கரூருக்கு போயிட்டாருங்கிறது வேற விஷயம். ஒருத்தர் துபாயிலேருந்து ஓடி வந்தாருங்கிறது வேற விஷயம். திருப்பி துபாய்க்கு போனாருங்கிறது வேற விஷயம். ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத காவல்துறையோட மட்டும்தான் விசாரிக்க முடியும். ஆனால் இப்போ ஃப்ரேம் பண்ணுறக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த இந்த விசாரணையின் மூலமாக ஃப்ரேம் பண்ணி இவர் தான் தப்பு பண்ணியிருக்காருங்கிறதுல தெளிவு வந்ததுன்னா அப்போ யாரெல்லாம் கூப்பிட்டு 10 ரூபாயை 100 ரூபாயை எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நம்மளோட சேனல்ல பல முறை சொல்லியிருக்கீங்க, ஜனநாயகன் படத்துக்கு பிறகு விஜயோட முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஜனநாயகன் படமே வெளியில வரல, எப்படி சார்? எங்க இதைத்தான் நம்ம சொன்னோம். படத்தை எப்படி இவங்க விட போறாங்க? உலகம் சுற்றும் வாலிபனுக்கு எம்ஜிஆருக்கு கொடுத்த மாதிரி பண்ண போறாங்களா? ரிக்ஷாக்காரன்ல எம்ஜிஆருக்கு கொடுத்த மாதிரி பண்ண போறாங்களா? அப்படிங்கிறது. அதே மாதிரி ரஜினியோடைய ராகவேந்தர் கல்யாண மண்டபத்தை
முடக்கிற வேலையெல்லாம் ஆளுங்களை வச்சு பண்ணி அந்த மாதிரி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசித்தேன். என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? பட் கரூர்லேயே எனக்கு ஏறத்தாழ முடிவு தெரிஞ்சிருச்சு. என்ன நடக்க போகுதுங்கிறது கரூரை வைத்துக்கொண்டே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட், முட்டாள்தனமான வேலையை தான் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுது. தேவையில்லாமல் பராசக்தியை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆண்டவன் இருக்கான்ல, இப்போ 2 நாளில் பராசக்தி முடிவு தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு தேட்டரில் இருந்துச்சுன்னா அது உதயநிதி பாக்கியம். இன்னொரு பெரிய படத்தை கொண்டு வந்தாங்க, அதுவும் சேர்ந்து ஊத்த போகுது. திரௌபதிக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இவர் அவசரப்படாமல், அதாவது நீதிமன்றத்துக்கு போகாமல் இருந்திருந்தா ப்ராபப்ளி இந்த ரெவ்யூ கமிட்டி எப்படி பராசக்திக்கு வந்து 9ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்டு ரெவ்யூலாம் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்ததோ அப்படி ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கும். இவர் அவசரப்பட்டு தேவையில்லாமல் அந்த தயாரிப்பாளர் ஒரு 5000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தவர் இன்னைக்கு 500 கோடிக்கு படம் எடுக்கிறார் இல்லையா, அவர் பாவம் அவசரப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனது தான் எனக்கு தெரிஞ்சு தப்பா தெரியுது. மத்திய அரசு வந்துட்டு சிபிஐ இடி எல்லாத்தையும் கையில் வச்சிருக்க போல சென்சார் போர்டையும் கையில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்டாலின் அவர் சொல்றாருல்ல சார். நான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ உலகம் சுற்றும் பாலிவன் படத்தை நிறுத்தினது யாரு? அடல் பிகாரி வாஜ்பாயா இல்லை? இவங்க தானே. ரிக்ஷாக்காரனை நிறுத்தினது யாரு? இவங்க தானே. தேவையில்லாமல் குடைச்சல் ஏற்படுத்துகிற வேலையெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. யாராவது புத்தி உள்ளவன் அந்த வேலையெல்லாம் பண்ணுவானா? இப்போ இந்த படம் நாளைக்கு வராமல் ஒரு வாரம் கழித்து வந்ததுன்னா விஜய் ரசிகர்கள் கோபம் இன்னும் அதிகமாகுமா கம்மியாகுமா? யாராவது இந்த முட்டாள்தனத்தை பண்ணுவாங்களா? இப்போ கரூரில் 100 பேர் செத்து போயிடுவாங்க, நான் கரெக்டாக பிளான் பண்ணிட்டேன், பார்த்தா தெரியுது அவங்க அந்த கூட்ட நெரிசலில் நம்ம ஆளுங்கெல்லாம் போயிருக்காங்க கத்தியோட, அதை ஆம்புலன்ஸில் தான் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்லாம் ஒருத்தர் திட்டமிட்டு இருந்திருக்கலாம். நாங்கள் போய் பார்க்கல, நான் போய் சொல்ல விரும்பல. அப்போது 100 பேரை எதிர்பார்த்து நீங்கள் போகலாம், 40 பேரோட வருத்தத்தோடு வந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரி யாராவது படத்தை தடை பண்ணுவாங்களா? படத்தை தடை பண்ணால் என்ன பிரயோஜனம்? இப்போ கேரளா ஸ்டோரி படம் இங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக நாத்தாக்காவோடையோ அல்லது வாழ் உரிமை கட்சி வேல்முருகனுடையோ பேசி படம் வெளியிடாமல் பார்த்துக்கிட்டீங்களே, அந்த மாதிரி வேலையெல்லாம் பிஜேபி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்ல படங்கள்லாம் இங்கே வரக்கூடாது, அது தமிழில் டப்பாச்சுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஜனநாயகன் படம் வெளியில் வராத உடனே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்தும் திமுக இருந்தும் ஒரு ஆதரவு குரல் விஜய்க்காக வந்துச்சு. ஆனா விஜய் தரப்பு ஒரு மௌனம் காத்தாங்கல்ல, எப்படி சார் பாக்குறது? சார், விஜய்க்கு தகவல் என்ன போயிருக்கும்? எனக்கோ உங்களுக்கோ இன்னைக்கு தெரியாத ஒரு தகவல் என்ன போயிருக்கும்னா, அந்த ரிவ்யூவை ரைஸ் பண்ணது யாரு? 5 பேர் படம் பார்த்தாங்க, அதே 5 பேர் தான் மெர்சல் பார்த்தாங்க. கொஞ்சம் கூட குறைவா அவங்க தான் பிகில் பார்த்தாங்க, கொஞ்சம் கூட குறைவா அவங்க தான் சர்க்கார் பார்த்தாங்க. நீங்க சர்டிபிகேட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுல ரெவ்யூ போனது யாருன்னு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓ நீதானா அப்படின்னு புரிஞ்சிருக்கலாம். அப்ப யார் அவரை அனுப்பியிருக்க முடியும் அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்கலாம். அப்ப அமைதியா இருக்கலாம், அவ்வளவுதானே. அவருடைய அமைதிக்கு அவருக்கே காரணம் தெரியாது, எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கிறவர் தானே. ராகுல் காந்தி மாதிரி இல்லையே. பராசக்தி படம் வந்து வெளியில வந்திருக்கு, அதுல இந்த இந்தி திணிப்பு சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் வச்சிருக்காங்க, அண்ணா அவர்களை எல்லாம் முன்னுதாரணமா காமிச்சிருக்காங்க. இது வந்துட்டு தேர்தலில் திமுக கைக்கு கொடுக்குமா? எப்படி கை கொடுக்கும்? அண்ணாதுரை ஐயா எழுத்து மூலமாக சொன்னார், இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அண்ணாதுரை ஐயா சொன்னார். நீங்கள் இந்த நந்தலாலா எழுதின புத்தகத்தெல்லாம் படிச்சீங்கன்னா ஒரே தப்பாக தான் உங்களுக்கு தெரியும். ஈவே ராமசாமி ஐயா தான் கிட்னியை கண்டுபிடிச்சாரு, அவர் தான் வந்து சட்னியை கண்டுபிடிச்சாருன்னு பேசுகிற அந்த முட்டாள்தனங்கள்லாம் விட்டுருங்க. உண்மையான அரசியல் அன்னைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில பேர்கிட்ட கேட்டு பாருங்களேன், தாளமுத்து நடராஜனுங்கிறது 2 பேரா 1 பேரான்னு கேட்டு பாருங்க, அதுவே தெரியாது உங்களுக்கு. காளிமுத்துங்கிறவர் வந்து பொள்ளாச்சி போராட்டத்தில் கலந்துக்கிட்டதை பற்றி உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் அப்படியே பின்னாடி போனீங்கன்னா அந்த இந்தி எதிர்ப்பு வாரியத்தில் ஒரு மெம்பர் ஈவே ராமசாமி ஐயா, அவர் தலைவர் கிடையாது. ஈவே ராமசாமி ஐயா தான் தடை பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ஆதரிச்சாரு, கையெழுத்து போட்டாருன்னு. பொய். இந்திய எதிர்ப்பு வாரியம்ங்கிறது அது பண்ணுச்சு. உங்களுக்கு அதுக்கு வந்து மறைமலை அடிகள் யாருன்னு தெரியணும். நம்ம இவர் இஸ்லாத் சகோதரர் இருக்காரு, அவர் பேர் மறந்துச்சு, அவரு முக்கியமான காரணம், சுப்ராயன் முக்கியமான காரணம், இவங்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க எதுவுமே தெரியாது. நான் ஒன்று கேட்குறேன், மொழிப்போர் தியாகிகளுக்காக எங்க மண்டபம் இருக்கு? நீங்க கண்ணகி விட்டுருங்க, கண்ணகி ஒரு பதிவிரதை, அவளுடைய சிலையை அதிமுக எடுத்துட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படிங்கிறதுக்காக உடனே ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சாங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல மொழிப்போர் தியாகிகளுக்குன்னு மண்டபம் இருக்கு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த மொழிப்போர் தியாகிகளில் 2 பேர் பிராமணன். இது எதுவுமே இவங்க மறைச்சு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே வந்ததுனால இப்போ எத்தனையோ வருடங்களாக ஆளுநருங்கிறது ஆட்டுக்கு தாடிதான் ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தானுங்க பாருங்க. இப்போ நீதிமன்றம் தெளிவாக சொல்லிச்சு பாருங்க. இது மாதிரி இவங்க சொன்ன பொய் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது திமுக தான் பண்ணிச்சுங்கிறது அண்ணாதுரை சொல்றாரு. ஈவே ராமசாமி ஐயா அஃப்கோர்ஸ் அவருக்கு வேற காரணம் இருந்தது. அவர் சும்மா வந்து எதிர்ப்போ ஆதரவோ சொல்ல மாட்டார். வர வேண்டியது வந்ததுன்னா
ஆளை பார்த்து தான் அவர் சொல்வார், அது வேற விஷயம். அவர் தான் சொன்னார், இந்த போராட்டத்தை ஏன் அனுமதிக்கிறீங்க, போலீஸ்காரங்க ஏன் துப்பாக்கி வச்சுட்டு சும்மா இருக்காங்கன்னு கேட்டது ஈவே ராமசாமி ஐயா. இவங்களுக்கும் இந்திய எதிர்ப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. 1965 நடந்தது அல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த தாளமுத்து நடராஜன்லாம் 39 இறந்துட்டாங்க அந்த மொழிப்போர் தியாகிகள்ல. அப்ப அவங்க எப்ப போராடி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த தன்னை வருத்தி கொண்டு தீக்குளித்த நண்பர்கள் இறந்ததுக்கு பிறகு 65 வந்து போராடினாங்க. அதுக்கு முன்னாடியே இருந்தது அந்த போராட்டம். இன்ஃபேக்ட் அப்ப நீதி கட்சி ஆட்சியிலே இல்லை, பிரிட்டிஷ்க்கு ஜால்ரா போட்டுட்டு உட்காந்து இருந்தது, காங்கிரஸ் மாதிரி பதுங்கி இருந்தது. அந்த காங்கிரஸ் நான் சொல்ற அந்த கடைசி காலத்து காங்கிரஸ் மாதிரி பதுங்கி இருந்தது. ஸோ இதையெல்லாம் மறுதளிச்சுட்டு, அதுவும் ஏங்க ஏர் டெக்கான வந்து வெளில கொண்டு வந்தது கோபிநாத் ஒரு பிராமணன். படத்துல சூர்யாவை நீங்க என்னவா காட்டினீங்க? அப்புறம் அந்த லேடி வந்து எப்படி உண்மையை ஏற்கனவே பாதி உண்மையை சொல்ற லேடி, இதுல திமுகங்கிற மிகப்பெரிய பாடி, இது ரெண்டும் சேர்ந்து எங்க உண்மையை உங்ககிட்ட சொல்ல போகுது? சிவகார்த்திகேயனுக்கு போய் மஞ்சள் துண்டு போட்டு வச்சிருக்கீங்க. யாராவது தீகா நீதி கட்சியால் மஞ்சள் துண்டு போட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? கருணாநிதி ஐயாவை தவிர. எதுக்கு தேவையில்லாத வேலை? அது எப்படி ஓடும்? ஆண்டவன் என்ன எங்க வந்து கரெக்டா தன் வேலையை காட்டணுமோ காட்டிட்டு போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி கழிசடைகள்லாம் பெருசா மாற்றங்களை ஏற்படுத்திட முடியாது. வரவேற்புன்றது இல்லையா சார் இளைஞர்களுடைய அந்த படத்துக்கு? எஸ்கேவுடைய சிவகார்த்திகேயன் பாவம் கஷ்டப்பட்டு பேரெல்லாம் சம்பாதிச்சு அமரன் படத்தின் மூலமா நல்ல உயரத்துக்கு வந்தார். கரெக்டா தன் லைஃபை பிளான் பண்ணார். முதல்ல அந்த மிமிக்ரி, அதுக்கப்புறம் அந்த காமெடி, அந்த மிமிக்ரி இல்லாத ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு அப்புறம் காக்கி சட்டை மாதிரி படம்னு கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வந்தார். அவரை போய் படுதாலயத்தில் சூர்யாவை தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி திமுகவில் ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, கூட்டணி ஆட்சி தான் வேணும், சீட்டு அதிகமாக வேணுன்ற குரல் வந்துட்டு இருக்கு. ஆனால் திமுகவில் இருந்து பெரியசாமி எல்லாம் சொல்றாருன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து இவங்க பெரியசாமி எல்லாம் விட்டுருங்க, அதிமுகல இருந்து திமுக ஓடி வந்தவர் தானே. அவர் பேசுறதெல்லாம் போய் சீரியஸா எதுக்கு எடுத்துக்கணும்? வத்தல கொண்டுலயே எடுத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. திண்டுக்கல் பக்கத்துல கேள்வி அது இல்லை. ராகுல் காந்தி என்ன சொல்றாருங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஏதாவது வளரணும்னா ஏதாவது சொல்லணும்னா அவர் தான் சொல்லணும். அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரணுங்கிறாரா இல்லையா? அட்லீஸ்ட் கார்கே என்ன சொல்றாரு, அகில இந்திய தலைவர், அவர் என்ன சொல்றாரு, அதுதான் முக்கியம். நாம திருச்சி வேலுசாமியையோ செல்வ பெருந்தகையோ மற்றவர்களையோ வைத்துக்கொண்டு பேசுவதில் அர்த்தம் இல்லை. அப்படி பார்த்தா கார்த்திக் சிதம்பரம் என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லிட்டு தான் இருக்காரு. பட் நமக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கு எப்படி ரூபா நோட்டு போச்சு. துருவந்தர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த அப்பா பையன் போய் கொடுத்தான்னு தெரியும். ஸோ அப்போ அவர் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட நமக்கு இல்லைங்க, இவர் அதை பண்ணவராச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கே வரும். அப்ப இங்க இருக்கிறவங்க பேசி பிரயோஜனம் இல்லை. ராகுல் காந்திக்கு உண்மையிலேயே பணம் கொடுப்பது திமுக. ராகுல் காந்தியுடைய சொத்துக்கள் எரால்டு கேஸ்ல வந்து பிடிக்கி வைக்கப்பட்டிருக்கு. DK சிவகுமாரோ ரேவந்த் ரெட்டியோ அவருக்கு பணம் கொடுப்பது இல்லை. உண்மையிலே இங்கேருந்து தான் போகுது. அப்ப அவர் எப்படி சொல்லுவாரு? திமுகவே காங்கிரஸை தாவேகா பக்கம் தள்ளிவிடும். 25 சீட் அப்படியே தூக்கி பாமக அப்பா கட்சி தேமுதிக உள்ள வந்ததுன்னா கொடுத்துடணும். தேமுதிக என்ன சொன்னாங்க? மாநாட்டில் அறிவிப்போம். மாநாட்டில் என்ன அறிவிச்சாங்க? இந்த வடிவேல் படத்துல ஒரு காமெடி வரும், ஏய் எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் நான் என்ன சொன்னேன்னு நீ சொல்லாத, நீ ஒண்ணுமே சொல்லிடான்வான், அதைத்தான் சொல்லாதேன்வான். அந்த மாதிரி இவங்க ஒரு மாநாடு நடத்திட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டோம். என்ன முடிவு? அதை அறிவிப்போம். எப்ப பண்ணுவ? நாங்க இருக்கும் கூட்டணி தான் வெற்றி பெறும். கடந்த 3 தேர்தலா அப்படி நடக்கலையே. கடந்த 3 தேர்தலா நீ எந்த கூட்டணியில இருந்து அதை ஊத்திடுச்சு அப்படின்னு நம்ம கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஸோ இவங்க யாரும் முடிவு பண்றது இல்லை. திமுக தான் காங்கிரஸை தாவேகா பக்கம் தள்ளிவிடும். கம்யூனிஸ்ட் போகாம பார்த்துக்கும். பட் அதை மீறி கம்யூனிஸ்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா சந்தோஷம். திமுக இல்லாம தேமுதிக ஒரு வேளை உள்ள வந்துச்சுன்னா திமுக வெற்றின்றது இருக்குமா சார் அந்த இடத்துல? திமுக எப்படியுமே வெற்றி இல்லைங்க. எங்க பெரிய கூட்டணி அமைச்சே தோத்துருக்குங்க. திமுக வந்து 2006 ஜெயிச்சதுக்கு 2 காரணம். ஒன்று மத்தியில் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 2004 இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி 99 இருந்துமே இருந்தாங்க. 2வது காரணம் வந்து 128 சீட்ல தன்னை சுருக்கிக்கிட்டாங்க. இப்ப அந்த எண்ணம் ஸ்டாலின் ஐயாவுக்கு இல்லை. நான் 180 அப்படியே இருக்கேன், காங்கிரஸை தூக்கி போட்டு அந்த 25 சீட்டை கொடுத்து நான் மேட்டரை முடிச்சுக்கிறேன். பாமகக்கு வந்து சீட்டெல்லாம் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா சீட்டுன்னு கேட்டா அவர் 30 கேட்பாரு. அப்ப மாங்கனி சின்னம், இந்த பக்கம் மாம்பழம், இந்த பக்கம் மாங்கனி. இங்க ஒரு 4 பேருக்கு மட்டும் நம்ம ஜவாரி உள்ளெல்லாம் கூப்பிட்டு வந்து சீட்டு கொடுப்பாங்க பாருங்க, உதயசூரியன் சின்னத்திலே போட்டி போடுங்க, வேற எதுக்கெல்லாம் பண்ண முடியாது, இதுல வந்து ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு. அவரும் பாவம் வருவார் இல்லையா, சூரியனை மதிக்க மாட்டாங்க, இருந்தாலும் உதயசூரியனுக்குள்ள வருவாங்களா. அந்த மாதிரி மாங்கனி சின்னத்துக்கு வாங்கன்னு வாங்க, இல்லைன்னா உதயசூரியன்லேயே நெல்லுங்கன்னு வாங்க. அங்க அவரோட இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரை காப்பாற்றுவாங்க. அப்ப தேமுதிகவை உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் திமுகக்கு இருக்கு.
அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்க இருந்து அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? திமுக கூட்டணியில அப்போ ஒரு சலசலப்பு நீடிச்சு வந்துட்டு இருக்கா சார்? ரொம்ப நாளா இருக்குன்னு தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். நீங்களாம் தான் இல்லாத ஒரு எஃகு கூட்டணி, எஃகு கோட்டை நீங்க, எனக்கு தெரியல. இல்ல என்டிஏ கூட்டணி தான் வந்துட்டு பெருசா பலம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வெளியில காமிச்சிட்டு இருந்தாங்க. ஐயா, மீடியாக்கள் எதை பேச நினைக்கிறதோ அதைத்தான் நீங்க பேசுறீங்க. அதாவது வெளிச்சம் எங்கே இருக்கோ அதைத்தான் அங்கதான் நான் தேடுவேன்னு நீங்க சொல்றது தப்பு. துளைத்த இடத்தில் தேட வேண்டும்னு புத்திசாலிகள் சொல்லியிருக்காங்க. அங்க இருட்டா இருக்குங்க, அதனால தான் வெளிச்சம் இருக்கிற இடத்துல தேடுறேங்கிற மாதிரி இந்த கேடுகட்ட ஊடகங்கள், காசுக்காக வேலை செய்கின்ற ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அதுங்க சொல்றதை வச்சுட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாம தான் தொடர்ந்து மறுதளிக்கிறோமே.